வணக்கம் மக்களே. கீச்சு கீச்சுன்னு சிட்டுக்குருவியோட கூச்சல் சத்தம், மங்களகரமான சுப்ரபாதம், அம்மாவோட சூடான ஃபில்டர் காஃபி, இவ்வளோ அழகாக நாள் விடிஞ்சது. இது அந்த காலம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி அடிக்கிற எல்லாம், அம்மாவோட ஏச்சு சத்தம், டிராஃபிக்கில் சத்தம், ஹோம் ஒர்க் டென்ஷன், இப்படி தாங்க எங்கள் நாள் விடியுது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற டைமு ரொம்பவே குறைஞ்சிச்சுல்ல. அப்படியே டைம் கிடைச்சாலும் என்ன பெருசாக பண்ணிட போகிறோம்? ஒன்று தூங்குறோம், இல்லைன்னா டிவி மொபைல் ஃபோன்னு இருக்கும். நம்ம நல்லாவும் இருக்கணும், அதே நேரம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு ஸ்டோனேஜ் பாக்ஸ் கிட்ட கேட்டேன். அது கண்களை மூடி உண்மையான உலகை தேடு அப்படிங்குதுங்க. சிம்பிளி மெடிடேஷன் செய்யணும் சொல்லுது நம்ம ஸ்டோனேஜ் பாக்ஸ். ஐய, இதுவா? வேறு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. பொறுமை. எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாகவே பார்த்தா எப்படிங்க? நீங்கள் என்ன நினச்சிங்க? தியானம் பண்ணுறதுன்னா அப்படியே ஒரே இடத்துல புத்தர் மாதிரி உட்காந்துருணும்னா? நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா கண்ணை மூடி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது கூட தியானம் தாங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ரீதிங் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். அதோட கண்ணை திறந்துட்டு மட்டும்தான் உலகத்தை பார்க்கலாம்னு இல்லைங்க, கண்ணை மூடிட்டு கூட பார்க்கலாம். அது செஞ்சு பார்த்தா தான் புரியும். அதெல்லாம் முடியாதுப்பா, இது ரொம்ப கஷ்டம், கொஞ்ச நேரத்திலே தூக்கம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தூக்கமும் வராமல் தியானம் பண்ணுறதும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிட்டா என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கே. அதை சொல்கிறதுக்கு முதல்ல தியானம் பண்ணுறதுன்னு யூஸ் என்னன்னு சொல்லவா? நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ், பிஸி ஷெடியூல்ஸ், படிப்பில் இருக்க ப்ரெஷர், இப்போல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க பெரிய தலைவலி டிப்ரெஷன், இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணுறது தான். மைண்ட் ஒன் ஃபோக்கஸில் இருக்கும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவ் ஆகி மெமரி பவர் கூடுதுங்க. ஸோ படிக்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இன்னொரு சீக்ரெட் சொல்லவா? தியானம் பண்ணுறதால நம்ம மனசு தூய்மையாகுது. ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நமக்குள்ள டெலோமரேஸ் அப்படின்னு ஒரு ஆன்டி ஏஜிங் என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட யூசேஜ் என்னென்னா, நமக்கு ஒரு ஏஜ்லெஸ் யூத் க்ளோ கொடுக்குது. தியானம் பண்ணுறதால நமக்குள்ளே இருந்தே நேச்சுரல் பியூட்டி கிடைக்குது, பார்த்தீங்களா? அப்புறம் தியானம் பண்ணுறதால நம்ம மைண்டில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகுதுங்க. நம்மளை சுற்றி ஒரு நேர்மறையான சூழல் இருந்தாலே போதும், நம்மளோட பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி. சரிங்க, இப்போ நம்ம தியானம் பண்ணலாமா? அப்படியே சிலுன்னு வெளிக்காற்று படுற இடத்துல உட்காந்துக்கோங்க. மெதுவாக கண்ணை மூடிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த, அதாவது நம்ம எல்லாருக்கும் நீண்ட நாள் கனவுன்னு ஏதாவது இருக்கும்ல, அப்படி எதையாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் நினச்சிட்ருக்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நமக்கு பிடிச்சதை பற்றி யோசிக்கும் போது டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு ஓகே இன்னைக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா எழுந்திரிச்சிருங்க. அடுத்த நாள் நீங்கள் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி இது ரெண்டுமே உங்கள் கையில் தாங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான டெக்னிக்ஸ் எங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையும் ஒரேடியாக சொன்னால் ஒரு கிக் இருக்காதுல்ல. அதனால அடுத்தடுத்த வீடியோஸில் மெதுவாக சொல்கிறேன், காத்திருங்கள்.